ஹலோ மக்களே, குட் மார்னிங். திடீர்னு இப்படி ஒரு நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மெஷின் ரிப்பேராக போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ, ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. மெஷின் வாங்கினாலும் வந்து சேர்கிறதுக்கு டைம் ஆகும். யாருக்கிட்டேயும் போய் கேட்கணும், ஒருத்தர்கிட்டையாக போய் கேட்கணும். கையில் 3 மெஷின் இருக்குது, 3மே ஸ்லோ ஆகுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பொண்ணுங்களுக்கு அதை வந்து சுற்றுறதுல கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். பின்னாடி இந்த ஸ்க்ரூ இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ஹோல்லாட்டாக ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்தப்போ தெரிஞ்சது, இந்த கிராஃப்டி பட்டி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணினோன்னா அதில் 2 ஹோல் இருக்குது. அந்த 2 ஹோல்குள்ளே 2 ஸ்க்ரூ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஈஸியாக அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே வந்து இப்படி ஒரு மெஷின் இருக்குது. அந்த குட்டி குட்டி வீல்ஸோட அது வந்து டைட்டாக சுற்றுது. அதுக்கு நம்ம எண்ணெய் போட்டு ஒரு லூப்ரிகன் கொடுத்தா போகும். ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டாலே போகும். அழகாக போயிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக சுற்றுது. இதுக்கு தனியாக நான் லாஸ்ட் டைம் ஒரு கார் ஷெட் மெக்கானிக் கொண்டு போய் கொடுத்து அப்புறம் போய் சாயங்காலம் வாங்கி இந்த மிஷினை தூக்கிட்டுலாம் அலைஞ்சிட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு மெக்கானிசம் தெரியாது அப்படின்னு அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். யூடியூப்பில் எல்லாமே சொல்லித்தராங்க. இது சின்ன விஷயந்தான், ஆனால் ஸ்டக் ஆச்சுன்னா மண்டை காஞ்சு போயிடுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.